ஈரான் நடத்தின கடுமையான வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் எப்படி எதிர்கொள்ளும் என்ற கேள்வி பலர் மத்தியிலையும் இருந்தது. இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் ஈரானில் ஒரு வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தாக்குதலை நடத்தினது இஸ்ரேல் தான் என்று சொல்லி அமெரிக்க ஊடகங்கள் சொன்னாலும் கூட இந்த தாக்குதலை நாங்கள் தான் நடத்தினோம் என்று சொல்லி இதுவரைக்கும் இஸ்ரேல் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதே நேரம் இஸ்ரேலிருந்து ஒரு மிசைல் தாக்குதல் நடத்தப்பட்டதா செய்திகள் வெளியாகி இருந்தாலும் இது மிசைல் தாக்குதல் எல்லாம் கிடையாது. சாதாரணமான 3 சின்ன சின்ன ட்ரோன்கள் தான் எங்களோட வான்பரப்பில் பறந்திருந்தது. அதெல்லாத்தையுமே சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம். எங்களுடைய மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. எங்களுடைய எல்லா பிரதேசங்களும் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கின்ற விஷயம் ஈரானால சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உண்மையில் இன்னைக்கு ஈரானில் என்னதான் நடந்தது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இப்ப அண்மைய பதற்றம் உருவானதுக்கான அடிப்படையான காரணம் டமஸ்கஸ்ல இருந்த ஈரான் தூதரகம் மேல நடத்தப்பட்ட அந்த தாக்குதல். 2 ராணுவ தளபதிகள், ராணுவ ஆலோசகர்கள் உட்பட 13 பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்தது. ஒரு தூதரகம் தாக்கப்படுறதுன்றது சர்வதேச சட்டங்களுக்கும் புறம்பான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் மேலதான் முழு பிழையும் இருக்கின்றது. சர்வதேச நாடுகள் கூட ஏற்றுக்கொள்ற ஒரு விஷயமா இருக்கு. திரும்பவும் ஈரான் தூதரகம் இலக்கு வைக்கப்படுதா என்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் கூட ஏற்படுது. இன்னைக்கு பாரிஸ்ல ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. ஈரான் தூதரகத்துக்குள்ள பிரான்ஸ் பாரிஸ்ல இருக்கிற ஈரான் தூதரகத்துக்குள்ள அத்துமீறி நுழைறதுக்கு முயற்சி எடுத்தார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த மர்மமான நபர் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல கைது செய்யப்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. அந்த நபர்கிட்ட வெடிபொருட்கள் இருந்ததாகவும் உறுதிப்படுத்தப்படாத சில செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனால் அவர்கிட்ட நடத்தப்பட்ட பரிசோதனைகளில் எந்த விதமான வெடிபொருட்களும் கண்டுபிடிக்கப்படலை என்ற விஷயமும் இப்போ தெரிய வந்திருக்கு. ஆனால் தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. அதே நேரம் பாரிஸில் இருக்கிற அமெரிக்க தூதரகம் கூட ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை பகிரங்கமாக வெளியிட்டிருந்ததை பார்க்க முடியுது. பாரிஸில் இருக்கிற ஈரான் தூதரகத்துக்கு பக்கத்தில் போகிறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து கொள்ளுங்க என்ற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு, எச்சரிக்கை பாரிஸில் இருக்கிற அமெரிக்க தூதரகத்தால் வெளியிடப்பட்டிருந்ததையும் இன்றைக்கு பார்க்க முடிஞ்சுது. இந்த அடிப்படையில் பார்க்குற நேரத்தில் திரும்பவும் சர்வதேச நாடுகளில் இருக்கிற ஈரான் தூதரகம் இலக்கு வைக்கப்படுதா என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் கூட உருவாகியிருக்கு. மத்திய கிழக்கு பதற்றம்ன்றது பாரிஸ் வரைக்கும் விரிவடைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. அதே நேரம் இன்றைக்கு ஈரானில் நடத்தப்பட்டிருக்கிற அந்த தாக்குதல், இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தும் என்றது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம். என்ன சொன்னால், இந்த பிராந்தியத்தில் நாங்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி இதுவரைக்கும் பெருமையாக சொல்லி வந்த இஸ்ரேலுக்கு ஈரான் நடத்தின அந்த 300க்கும் அதிகமான ஆளில்லா விமானங்கள், மிசைல் தாக்குதல்கள் என்றது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டிருந்தது. இதனால ஏதாவது ஒரு வழியில இஸ்ரேல் இதுக்கான பதிலடியை கொடுக்கும் என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது எப்படி நடத்தப்படும் என்றதுதான் எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா இப்ப நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதலை இஸ்ரேல் தான் நடத்தியதா என்றது இதுவரைக்கும் 100% உறுதிப்படுத்தப்படல. ஈரான் ராணுவமும் சொல்ற விஷயம், இந்த தாக்குதல் எங்கிருந்து யாரால நடத்தப்பட்டதுன்றது இதுவரைக்கும் தெரியாதுன்ற ஒரு விஷயம். ஈரான்ட அதியுயர் தலைவர், சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் கமனிட 85வது பிறந்த நாள் இன்றைக்கு. இந்த நாளில் தான் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். மிசைல் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்ததா ஆரம்பத்தில் செய்திகள் வெளியாகி இருந்தது. இஸ்ரேல்ல இருந்து ஈரானுக்கு வரலாற்றில் முதல் தடவையா எப்படி ஈரான்ல இருந்து இஸ்ரேல் மேல வான்வழி தாக்குதல், ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருந்ததோ அதே மாதிரி இஸ்ரேல்லையும் இருந்து வரலாற்றில் முதல் தடவையா இந்த மாதிரியான ஒரு மிசைல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு சொல்லப்பட்ட தகவல் என்னன்னு சொன்னா, இது மிசைல் தாக்குதல் கிடையாது, இஸ்ரேல்ல இருந்து நடத்தப்பட்ட தாக்குதலும் கிடையாது, வெறும் 3 ட்ரோன்கள் மட்டும்தான் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த ட்ரோன்களை எல்லாம் நாங்க சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம், எங்களோட இடம் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, மக்கள் வளம மாதிரி தங்களோட செயற்பாடுகளை முன்னெடுத்து வராங்க, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி ஈரான் ராணுவம் தெளிவா அறிவிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த தாக்குதல் இஸ்ஃபஹான் நகரத்துல நடத்தப்பட்டிருக்கிறது மிக முக்கியமா சர்வதேச ஊடகங்கள்ல சுட்டி காட்டப்படுது. இஸ்ஃபஹான் நகரத்துல தான் நட்டான்ஸ் அணுசக்தி தளம் கூட அமைஞ்சிருக்கு. என்ன சொன்னா, இந்த இஸ்ஃபஹான் நகரத்தை பொறுத்த வரைக்கும் இது இலக்கு வைக்கப்பட்டதுக்கு சில மிக முக்கியமான காரணங்கள் இருக்கலாம். ராணுவ ரீதியிலையும் கலாச்சார ரீதியிலையும் இஸ்ஃபஹான் நகரம் ஈரானுக்கு மிக முக்கியமானது. எப்படி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற நாள் மிக முக்கியமானதோ அதே மாதிரி தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற இடமும் கூட மிக முக்கியமானது. என்ன சொன்னா, மன்னராட்சி நிலவன காலப்பகுதியில் இந்த இஸ்ஃபஹான் நகரம் தான் தலைநகரமா இருந்திருக்கு.
மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் 2.2 மில்லியன் மக்கள் இந்த இடத்துல வாழ்றாங்க. சனத்தொகையில 3வது இடத்துல இஸ்ஃபஹான் நகரம் இருக்குது. அதே நேரம் மிக முக்கியமான உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் அங்க இருக்கு. ராணுவ ரீதியில இருந்தாலும் சரி, அதே நேரம் தொழிற்சாலைகள் என்று பார்க்கிற நேரத்திலேயும் மிக முக்கியமான தொழிற்சாலைகள் இஸ்ஃபஹான் நகரத்துல இருக்கு. ராணுவ ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கு. விமான ஓடுதளங்கள், குறிப்பா ராணுவ விமான தளங்கள் கூட அங்கு அமைஞ்சிருக்கு. இதனால இஸ்ஃபஹான் நகரம் இலக்கு வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுது. என்னன்னு சொன்னா நட்டான்ஸ் அணுசக்தி தளம், நட்டான்ஸ் என்று சொல்லப்படுற அணுசக்தி தளமும் கூட இந்த நகரத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. இந்த அணுசக்தி தளத்தை இலக்கு வச்சுதான் தாக்குதல் நடத்தப்பட்டதா ஆரம்பத்தில் செய்திகள் வெளியாகி இருந்தது. அப்படி நடத்தப்பட்டிருந்தா அது மிக பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா எங்களுடைய அணுசக்தி தளம் பாதுகாப்பாக தான் இருக்கு, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்று சொல்லி ஈரான் அரசாங்கத்தாலையும் இராணுவத்தாலையும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முதல்லையும் கூட மொசாடால இந்த நட்டான்ஸ் அணுசக்தி தளம் இலக்கு வைக்கப்பட்டிருந்ததும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்ததும் மிக முக்கியமாக ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். திரும்பவும் அந்த அணுசக்தி தளம் இலக்கு வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுது. 300க்கும் அதிகமான விஞ்ஞானிகள் அந்த இடத்துல பணிபுரிஞ்சு வராங்க. இதுவரைக்கும் வெளியாகி இருக்கிற செய்திகள் அடிப்படையில் ஈரான் அணுசக்தி தளங்கள் எல்லாமே பாதுகாப்பாக தான் இருக்கு. இதனால எந்த விதமான சேதங்களும் ஏற்படலைன்றது ராணுவ தளபதியாலையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா ஏற்கனவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு காலையில ஈரான் வான்பரப்பு எல்லாமே மூடப்பட்டிருந்தது. இப்ப வான்பரப்பு திறக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருந்தாலும் சில விமான சேவைகள் பயணங்களை ரத்து செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஈரானுக்கான பயணங்களையும் சில விமான சேவைகள் ரத்து செஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கான விமான சேவைகளையும் லுஃப்தான்சா மாதிரியான விமான சேவைகள் ரத்து செஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இஸ்ரேலில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு ஒரு சில நிமிஷங்களுக்கு பிறகு வடக்கு இஸ்ரேலில் சைரன்கள் ஒலிக்கிறதுக்கு ஆரம்பிச்சதா செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனா இது ஃபோல்ஸ் எலாம் என்ற விஷயம் இஸ்ரேல் இராணுவத்தால பிறகு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட ஆஸ்திரேலிய பிரஜைகளை அங்கிருந்து வெளியேற சொல்லி, இஸ்ரேலிருந்து வெளியேற சொல்லி ஆஸ்திரேலிய அரசாங்கத்தால ஒரு எச்சரிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கு. இஸ்ரேலில் இருக்கிற அமெரிக்க தூதரகத்தில் வேலை செய்யற அதிகாரிகளுக்கும் கூட ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஈரான்ல அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அதே நேரத்தில் ஈராக்லையும் கூட ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. சிரியாவிலையும் கூட ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனால் இதனால பெரிய அளவான சேதங்கள் ஏற்பட்டதா இதுவரைக்கும் எங்கேயுமே செய்திகள் வெளியாகல. இப்ப நடத்தப்பட்டிருக்கிறது தாக்குதலா இல்லாட்டி தாக்குதலை நடத்துறதுக்கான ஒரு கண்காணிப்பு உளவு நடவடிக்கையா என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வியும் கூட இங்கே ஏற்படுது. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சிறிய ரக ட்ரோன்கள், குறிப்பா குவாட் கோப்டர் என்று சொல்லப்படுற ட்ரோன்கள் தான் இதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த குவாட் கோப்டர் ட்ரோன்களை உளவு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துறதுக்கு அதிகமான கட்டுப்பாடுகள் கடந்த காலங்களில் இருந்தது. ஆனா இந்த நாட்கள்ல உளவு நடவடிக்கைகளுக்காகவும் போர்லையும் இதை பயன்படுத்துறதுக்கு இஸ்ரேல் திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கு. அதிகமாக இஸ்ரேல் இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி வருது. காசாவிலையும் கூட இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கு. ஹை குவாலிட்டி கேமரா இதில் பொருத்தப்பட்டிருக்கும் தாக்குதலையும் நடத்த முடியும். அப்போ இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கா இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு முதல்ல ஒரு கண்காணிப்புக்காக உளவு நடவடிக்கைக்காக இஸ்ரேல் அனுப்பி வச்சிருக்கா என்ற மிக முக்கியமான ஒரு சந்தேகம் கூட இங்கே ஏற்படுது. இதுல இருக்கிற அடுத்த மிக முக்கியமான விஷயம், இந்த ட்ரோன்கள் எங்கிருந்து அனுப்பப்பட்டதுன்றது. இஸ்ரேல்ல இருந்து 1000 கிலோமீட்டர்களையும் தாண்டி ஈரானுக்குள்ள இந்த ட்ரோன்கள் அனுப்பப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் குறைவு. அப்படியா இருந்தா ஈரானுக்கு உள்ளே தான் உள்ளக ரீதியிலிருந்து தான் இந்த ட்ரோன்கள் பறக்க விடப்பட்டிருக்கணும். இது உறுதி செய்யப்படுமா இருந்தா, ஈரானுக்கு உள்ளே இருந்துதான் இந்த ட்ரோன்கள் பறக்க விடப்பட்டதுன்றது உறுதியாகுமா இருந்தா அது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா பார்க்கப்படலாம். ஏன்னு சொன்னா, உங்களோட நாட்டுக்குள்ளேயே இருந்து எங்களால இந்த மாதிரியான தாக்குதலை செயற்படுத்த முடியும் என்ற ஒரு மிக முக்கியமான செய்தியை இஸ்ரேல் இதன் மூலமா சொல்லி இருக்கலாம். இந்த தாக்குதலுக்கு பிறகு ஒரு மயான அமைதி நிலவரதை பார்க்க முடியுது. ரெண்டு தரப்புமே அமைதியா பொறுமையா செயற்படுறத பார்க்க முடியுது. குறிப்பா மேற்குலக நாடுகள், G7 நாடுகள் ஒரு பதற்றத்தோட செயற்பட்டாலும் கூட இஸ்ரேலும் ஈரானும் அமைதியா செயற்படுறத பார்க்க முடியுது. இன்றைக்கும் கூட ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஒரு நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கிறாரு. ஆனா ஒரு சொல் கூட இந்த தாக்குதல் சம்பந்தமா அவரால் சொல்லப்படல. அதே நேரம் இஸ்ரேல் தரப்புல இருந்தும் வெளிப்படையா பகிரங்கமா இது சம்பந்தமான எந்த ஒரு அறிவிப்பும் இதுவரைக்கும் வெளியிடப்படாம இருக்கு. இந்த தாக்குதல் நடத்தப்படுறதுக்கு முதல்ல 24 தொடக்கம் 48 மணித்தியாலங்களுக்குள்ள அது சம்பந்தமான தகவல் இஸ்ரேலால அமெரிக்காவுக்கு அறிவிக்கப்பட்டதா
சில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனால் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இன்னைக்கு சொல்லியிருக்கிற விஷயம், ஒரு சில நிமிஷங்களுக்கு முதல்ல தான் இந்த தாக்குதல் சம்பந்தமான தகவல் எங்களுக்கு கிடைச்சதுன்றது. இதை பற்றி வேற எந்த தகவலையும் ஆண்டனி பிளிங்கன் இதுவரைக்குமே சொல்லல. எல்லா தரப்புகளும் இந்த பதற்றத்தை தணிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும் என்ற கோரிக்கையை தான் அவர் முன் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. G7 நாடுகளோட தலைவர்களோட கூட்டமும் இன்றைக்கு நடத்தப்பட்டிருந்தது. பதற்றத்தை தணிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படணும் என்ற கோரிக்கை G7 நாடுகளோட தலைவர்களாலேயும் முன்வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அப்ப இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சுதான்னு கேட்டா அதுக்கான ஒரு தெளிவான உறுதியான பதில் கிடையாது. ஆரம்பத்தில் இதுக்கு முதல்ல சொல்லப்பட்ட விஷயம், இஸ்ரேலுக்கு ஈரான் நடத்தின வான்வழி தாக்குதல் மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி இருந்தது. இதனால தங்களோட பேரை காப்பாற்றிக் கொள்றதுக்காக இஸ்ரேல் அடிக்கிற மாதிரி அடிக்கும், எதுவுமே நடக்காத மாதிரி காட்டிக்கொள்ளுங்கன்னு சொல்லி சில சர்வதேச நாடுகள் ஈரான்கிட்ட மறைமுகமான கோரிக்கைகளை முன் வச்சிருந்ததா சில தகவல்கள் கூட வெளியாகி இருந்தது. அதே மாதிரியான ஒரு போக்கை இப்ப பார்க்க முடியுது. ஆனா அப்படி ஒரு பேருக்காக இஸ்ரேல் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தி அமைதியா இருக்குமா என்ற ஒரு மிக முக்கியமான சந்தேகமும் கூட இருக்கு. ஈரானை பொறுத்த வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், இப்ப நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதலை யாரு நடத்தினதுன்றது இதுவரைக்கும் 100% உறுதி செய்ய முடியாம இருக்கு. இதனால பதிலடி கொடுக்கிறதுன்றது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை என்ற விஷயம்தான் ஈரான் தரப்புல இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு வலிமையான நாடுன்ற பிம்பத்தை இஸ்ரேல் கட்டமைச்சு வச்சிருக்கு. அந்த பிம்பம் இப்ப ஈரானால உடைக்கப்பட்டிருக்கு. அதை திரும்பவும் கட்டியெழுப்புறதுக்கான முயற்சியா இதை விட ஒரு கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் நடத்துமா, இல்லாட்டி சர்வதேச நாடுகள் மேற்குலக நாடுகள் சொல்றதை கேட்டு அமைதியா இருக்குமா என்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.